ஊருக்கு அவல் பொரி. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆரோக்கியமான உணவு பகுதியில மிஞ்சி போன சாதத்தினால செய்யக்கூடிய கட்லெட். ஆனா அத மிஞ்சி போன சாதம் நிறைய பேர் வீட்டுல இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி பழையதை எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுங்க, அவர் சாப்பிட மாட்டாருங்க, காலையில பண்ணாத சாயங்காலம் சாப்பிட மாட்டாங்க, நான் புதுசா சமையல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு கூட சில வீட்டுல பழைய சோறுனா பிடிக்காது. அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா பண்றது, அவங்களுக்கே தெரியாம டெக்னிக்கலா பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாமா? சூப்பரா சொல்லித்தரேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். அதாவது சாதம், வெடிச்ச சாதம், முட்டைக்கோஸ், உப்பு, கொத்தமல்லி, கடலை மாவு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய், துருவி வச்ச கேரட்டு, எண்ணெய், கெட்டியான தயிர், பெருங்காயம். அடுப்பை ஃபர்ஸ்ட் பற்ற வச்சிடலாம். அதுல இந்த நல்ல தோசைக்கல்ல காய வைப்போம். இப்ப இந்த பவுல்ல நம்ம தேவையான பொருட்கள்ல ஃபர்ஸ்ட் ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். நிறைய சாதம் பண்ணிடுறோம். என்ன பண்றது, மறுநாள் காலையில மிஞ்சி போயிடுறது. பிரேக்ஃபாஸ்ட்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அந்த சாதத்தை எடுத்து வைங்க, இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் தூக்கி போடுங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, உள்ள பேசிட்டே இருப்பாங்க. நீங்க பாட்டு சுட 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 4 கட்லெட் கொண்டு போய் ரெடி பண்ணுங்க. ஐயோ என்னங்க உங்க ஒய்ஃப் சூப்பரா பண்றாங்க, காலை வேளையில எழுந்தோடனே கட்லெட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, என்ன பாஸ்ட் தெரியுமா. இதை வேற அவங்க ஊருக்கு போனோடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட வேற சொல்லி பெருமைப்பட்டுப்பாங்க. என்ன அவங்க வீட்டுக்கு போனேன், சூப்பரா கட்லெட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா, அதுவும் காலையில. நீ எல்லாம் ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்க, இருந்த உடனே அவனால எதுவுமே செய்ய முடியும், ஒரு உப்புமா கலரத்தை கூட அவ்வளவு கஷ்டப்படுற, என்ன சூப்பரா பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கிச்சன்ல யாரையும் விடாம நம்ம சீக்கிரட்டா பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ இதுல கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல இந்த சாதத்தை வச்சு நல்லா பிசையுங்க. எதையுமே வீண் பண்ணாமல் எப்படி நம்ம உபயோகமா செய்யறதுங்கிறத கத்துக்கோங்க. அதுக்குதான் இந்த அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினம் நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம் ருச்சியோட நியூட்ரிஷனோட சூப்பரா சொல்லி தந்துருக்கோம். இதை நீங்க கத்துட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க பண்ணினாலே அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சும்மா ஏதோ நானும் பண்ணினேன் நீயும் பண்ணேங்கிற மாதிரி இல்லாம ஆரோக்கியமான உணவை நம்ம எப்படி தயாரிக்கிறதுங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுக்குற பகுதி தான் அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி. ஓகே, இப்ப நம்ம இந்த அடுப்புக்கு மாத்திக்கலாம். கட்லெட்னு சொல்றதுனால கொஞ்சம் நம்ம எண்ணெயை நல்லா விட்டுடலாம். விட்டாலுமே அந்த எண்ணெய் அதுலயே தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. வடை மாதிரி தட்டிட்டு ஸ்டவ் சின்னதா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தட்டி முடிச்ச பிறகு ஒரு 8-10 நீங்க வைக்கலாம் அதுல ஈஸியா. நம்ம என்ன பண்ணோம்னா இதுல கொஞ்சம் ஃப்ளேமை அதிகமாக்கிட்டு இந்த சைட்ல இருக்கிற எண்ணெயெல்லாம் தூக்கி அது மேல விட்டுருங்க. ஆனாலும் அந்த எண்ணெயெல்லாம் வெளியில தாங்க வரும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லா அதுல இஞ்சிக்காது. அதனால எண்ணெய் இல்லாத பதார்த்தம் தான் நம்ம இதை நினைச்சுக்கணும். பட் அதை நல்லா பொரியறதுக்காக நம்ம இந்த எண்ணெயை விடுறோம், அதனால கவலைப்படாதீங்க. இவ்வளவு நீங்க எண்ணெய் விட்டா கூட இது ஃபுல்லாவே நமக்கு வெளியில வந்துடும். இப்ப பாருங்க, பியூட்டிஃபுல்லா சூப்பரா நம்ம குக்டு ரைஸால பேன் கேக்கு எப்படி ரெடி பண்ணிட்டோம்ட்டு. இப்ப இதை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாதத்துல நம்ம பண்ணினா நமக்கே பிடிக்குங்க சாப்பிடறதுக்கு. பட் இதுவே நீங்க ஹோட்டல்ல போயிட்டு பழைய சாதத்துல அவன் பண்ணி தரான்னு சொன்னா யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க? அதனால நம்ம ரிஸ்க் எடுக்காம வீட்டுல நம்ம இந்த மாதிரி விதவிதமா மிஞ்சி போன பொருட்களை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நீங்க கத்துக்கணும்னு சொன்னா இந்த அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னாக்க டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் மெத்தட் ரொம்ப அழகா சொல்லித்தரோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்ட தட்டுல கையெழும்ப கூடாது. ஏன்னா அந்த லக்ஷ்மியை நம்ம எடுத்து சாப்பிடுறோம் வயிற்றுக்கு தேவைன்னு, அதே தட்டுல நீங்க கை கழுவினீங்கன்னா
அது ரொம்ப கெடுதல். அதனால இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தணும். வெறும் எஜுகேஷன், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் இது மட்டுமே போராதுங்க. வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அஞ்சரப்பெட்டி நிகழ்ச்சியில ஆரோக்கியமான உணவு பகுதியில இன்னைக்கு சூப்பரா ஒரு கட்லெட் நான் தயார் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம இத ஒரு சர்விங் பவுல் அல்லது பிளேட்ல நம்ம எடுத்து போட்டுடணும். இப்படி நீங்க இதை பாத்தீங்கன்னா இதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்க இன்கிரீடியன்ட்ஸ்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம வச்ச எண்ணெய் எல்லாமே இதை பாருங்க இதுலயே இருக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். எண்ணெய் அதிகமா இருக்குமோ அப்படிங்கிற பயமும் வேண்டாம். இது எப்பவாவது ஒரு தடவை நம்ம இது பண்ணி சாப்பிட்றதுனால நத்திங் ஹார்ம், உடம்புக்கு ஒன்றும் கேடு இல்லை. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க டொமேட்டோ கெச்சப் அல்லது சில்லி சாஸ் அது மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க.